Hello friends, welcome back to my channel. நான் Chanakya. So finally நம்ம கைக்கு OnePlus 8 Pro வந்தாச்சு. எல்லாரும் thumbnail பார்த்திருப்பீங்க. நாம இன்னைக்கு OnePlus 8 Pro ஓட unboxing தான் பார்க்க போறோம். டடா. So OnePlus 8 Pro ல வந்து ரெண்டு வேரியன்ட் இருக்கு. ஒன்னு 8GB 128GB and another வந்து 12GB 256GB. ஓகேங்களா? So நம்ம கையில இருக்கிறது வந்து 8GB வேரியன்ட். நான் இதை வந்து Amazonல 55000க்கு வாங்குனேன். another வேரியன்ட் வந்து 12GB அது வந்து 60,000. அதை தான் வந்து ஆக்சுவலாக வாங்கலாம்னு இருந்தேன். ஆனால் வந்து 12GB வேரியன்ட் வந்து இப்போது OnePlus அஃபிஷியல் வெப்சைட்லேயே வந்து ஸ்டாக் கிடையாது. அதுவும் சைனீஸ் ப்ராடக்ட் வேறு. ஸோ திரும்ப ஸ்டாக் வருமானு தெரியாது. ஸோ இருக்கும்போதே வாங்கலாம்னு சொல்லிட்டு நான் இதை வந்து வாங்கிட்டேன். நாம் வந்து இன்றைக்கி வந்து OnePlus 8 Proவோட அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எல்லோரும் டைட்டில்லே பார்த்துருப்பீங்க. நான் சொல்லியிருந்தேன் ஹியூஜ் அனௌன்ஸ்மெண்ட் டு அவர் சேனல் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னாடா ஹியூஜ் அனௌன்ஸ்மெண்ட்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணிட்டு இருக்கிற இன்னைக்கு இந்த நாள் ஜூன் 23. இன்னைக்கு ஜூன் 23. ஆனால் கண்டிப்பாக இந்த வீடியோ நான் வந்து லேட்டாக தான் அப்லோட் பண்ணுவேன் யூடியூப்ல. ஓகேங்களா? ஸோ இந்த நாள் ஜூன் 23 தான் வந்து ஒன் ஆஃப் த ஹாப்பியஸ்ட் டே இன் மை லைஃப் நான் சொல்லுவேன். அது ஏன் இந்த மொபைல் வாங்கிறதுக்காக அவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக கிடையாது. ரொம்ப வருஷமாக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயம் வந்து இன்றைக்கி தான் நடந்திருக்கு. அது என்னென்னு உங்களுக்கு அடுத்த வீடியோவில் ரிவைல் பண்ணுறேன். அது ஒரே வெயிட் பண்ணுங்கள், ஸ்டே டியூன்ட். அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம சேனலோட நேம் வந்து நான் மாற்றலான்னு இருக்கேன். ஸோ நம்ம சேனலுக்கு என்ன நேம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு உங்கள் எல்லாரோட சஜஷன்ஸும் வேணும். ஸோ கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எனக்கு ப்ரைவேட்டாக டெக்ஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலோட லிங்க்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் எனக்கு ப்ரைவேட்டாகவும் டெக்ஸ்ட் பண்ணி சொல்லலாம். அப்புறம் நம்ம சேனல் இனிமேல் வீடியோஸ்லாம் கொஞ்சம் ரெகுலராக நான் போட ட்ரை பண்ணுறேன். நம்ம வந்து ஒரு சூப்பர் பைக்கை ரிவ்யூ பண்ண போகிறோம். அப்புறம் ஹஸ்பண்ட் ஸ்டார்ட் பண்ணினோட மைலேஜ் டெஸ்ட்டை வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கமெண்ட் பாக்ஸில் கேட்டிருந்தாங்க, அதை பண்ண போகிறோம். அப்புறம் நிறைய ட்ராவல் வாக்ஸ்லாம் நான் வீடியோவை எடுத்து வச்சிருக்கேன். அதெல்லாம் நான் உங்களுக்கு முடிஞ்ச அளவு சீக்கிரமாக எடிட் பண்ணி யூடியூப்பில் அப்லோட் பண்ண பார்க்குறேன். தென் நீங்கள் நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இதுக்கு முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லெட்ஸ் மேக் அவர் ஃபேமிலி பிக். அப்புறம் அவ்வளோதான், எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபைனலி OnePlusல ஃப்ளாக்ஷிப் மொபைல் லான்ச் பண்ணிட்டாங்க. எனக்கு பர்சனலாகவே இந்த மொபைலோட பேக்கிங் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. நீங்கள் வேணால் பார்க்கலாம். இந்த மொபைலோட மாடல் வந்து OnePlus 8 Pro. இந்த பாக்ஸோட ஃப்ரண்ட்டில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் 8 மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. பார்க்கவே அவ்வளோ சிம்பிளாக கிளாஸாக இருக்குது. அப்படியே நீங்கள் இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் OnePluஸோட லோகோ மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. தென் இந்த மொபைல் பாக்ஸோட பின்னாடி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மொபைல் பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. கிளேசியல் கிரீன், RAM 8GB, ROM 128GB மற்றும் பல இன்ஃபர்மேஷன் நிறைய கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்படியே நம்ம இப்போ இந்த பாக்ஸை வந்து அன்பாக்ஸ் பண்ணோம் அப்படின்னா உள்ளே எடுத்த உடனே இங்கே வந்து நெவர் செட்டில் அதோட டேக்லைன் வந்து கொடுத்துருக்காங்க. OnePlusோட டேக்லைன் கொடுத்துருக்காங்க. தென் இங்கே மொபைல் OnePlus 8 Pro மொபைல். ஸோ பக்காவாக இருக்குது. OnePlus 8 விட OnePlus 8 Pro வந்து கொஞ்சம் வெயிட் அதிகம். அதை ஃபஸ்ட்டே சொல்லிக்கிறேன். நம்ம மொபைல் பற்றி லாஸ்ட்டாக பார்ப்போம். அதை அப்படியே இங்கே நான் வச்சிடுறேன். அப்புறம் இதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இதுக்குள்ள சேஃபர் கைட் மேனுவலாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இங்கே பார்த்தோம்னா OnePlusோட நிறைய புக்லெட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இன்விடேஷன் லெட்டர்லேருந்து குயிக் ஸ்டார்ட் கைட், அப்புறம் OnePlusோட ஸ்டிக்கர்ஸ் மற்றும் சார் ரேட்டிங்ஸ், அது மட்டும் இல்லாமல் ரெட் கேபிள் கிளப்போட கார்டும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தோம்னா சிம் ட்ரே அஜெக்டரும் கொடுத்துருக்காங்க. இதையும் அப்படி நம்ம ஓரமாக வச்சிடலாம். ஓகே, அப்புறம் மொபைலோட கேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கேஸ் வந்து நல்லா தான் இருக்குது. ஓகே, கொஞ்சம் குவாலிட்டியாக தான் இருக்குது. ஆனால் வந்து இந்த கேஸ் வந்து நான் எப்பயுமே சஜஸ்ட் பண்ண மாட்டேன். நீங்கள் வந்து ஒரு நல்ல கேஸாக பார்த்து வாங்கி போட்டுக்கோங்க. ஏன்னா வந்து இதில் வந்து கொஞ்சம் கேமரா வந்து வெளியே வரும். அதை உங்களுக்கு லாஸ்ட்டாக அப்புறமா சொல்கிறேன். இந்த மொபைல் கூட 30W ட்ராப் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த மொபைலில் ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. 30 மினிட்ஸில் 50% சார்ஜ் ஏறுதுன்னு சொல்கிறாங்க. தட்ஸ் ரியலி அமேசிங். அதே மாதிரி USB கேபிளும் வந்து வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. செம குவாலிட்டியாக இருக்குது. ரெட் கேபிள் சொல்லவே தேவையில்லை. ஓகே, இப்போ நீங்கள் வந்து என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டே ஆகணும். என்னடா இப்போ தான் அன்பாக்ஸ் பண்ணுறான், ஆல்ரெடி வந்து மொபைல் ஆனில் இருக்கே அப்படின்ட்டு. நான் அந்த மொபைலை வந்து 3 days யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் ஆல்ரெடி அன்பாக்ஸ் பண்ணிவிட்டேன். ஆக்சுவலாக அந்த மொபைலை பின்னாடி வந்து ஃபுல்லாக மேட் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன தான் ஃபிங்கர் வச்சாலும் ஃபிங்கர் பிரிண்ட்லாம் ஒட்டாது. அப்புறம் நான் முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம் வந்து இதுதான், OnePlus 8 விட OnePlus 8 Pro வந்து கொஞ்சம் வெயிட் அதிகம். அப்புறம் வந்து கொஞ்சம் பிரத்தும் அதிகம். நீங்கள் வேணால் பார்க்கலாம். OnePlus 8 OnePlus 8 Pro வந்து கேமரா வந்து கொஞ்சம் வெளியே எக்ஸ்டெண்ட் ஆகி வெளியே வந்திருக்கும். ஸோ நீங்கள் கேஸ் போடுறத வந்து நான் சஜஸ்ட் பண்ணுவேன். நீங்கள் கேஸ் போடல, நீங்கள் கேஸ் போடாமல் மொபைல் கீழே வச்சிங்க ஏதாவது பண்ணிங்க அப்படின்னா கீழே டேமேஜ் ஆகும் கேமரா. அதனால் வந்து நல்ல கேஸாக பார்த்து நீங்கள் போட்டுக்கோங்க. நான் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன், பார்த்துக்கோங்க.
அப்புறம் இந்த மொபைலோட டிஸ்பிளே பற்றி சொல்லவே தேவையில்ல. 6.78 இன்ச்சில் 120 Hz ஃப்ளூயிட் அமோல்ட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. பார்க்கவே ஸ்மூத்தாக ஸ்லீக்காக அவ்வளோ அழகாக இருக்குது. அது இல்லாமல் கர்வ் டிஸ்பிளே வேறு சொல்லவா வேணும். தென் மொபைல் வந்து 6.78 இன்ச் இருக்கிறதால ஒன் ஹேண்டில் வந்து அவ்வளோ கம்ஃபர்டபுளாக யூஸ் பண்ண முடியாது. ஸோ மோஸ்ட்லி டபுள் ஹேண்டில் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். மொபைலோட ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்டைலர்ஸ் கொடுத்துருக்காங்க, பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. தென் மொபைலோட கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ், சார்ஜிங் பாயிண்ட், அப்புறம் டியூவல் சிம்மோட ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. இதில் மெமரி கார்டு போட முடியாது, டியூவல் சிம் என்ன போட்டுக்கலாம். அப்புறம் மொபைலோட லெஃப்ட் சைடு நீங்கள் பார்த்தீங்கன்னா வால்யூம் பட்டன், தென் மொபைலோட மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மைக் கொடுத்துருக்காங்க. வீடியோவில் வந்து ஜஸ்ட் OnePlus 8 Proவோட அன்பாக்சிங் மட்டும் தான் பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் OnePlus 8 Proவோட ஃபுல் கம்ப்ளீட் ரிவ்யூ வந்து நான் உங்களுக்கு போடுறேன். அண்ட் ஜஸ்ட் ரிவ்யூ மட்டும் போடாமல் OnePlus 8 அண்ட் OnePlus 8 Proவோட கம்பேரிஷன் வந்து உங்களுக்கு நான் தெளிவாக போடுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோக்கு வெயிட் பண்ணுங்க. ஸ்டே டியூன். ஹோப் டு see you on next video. Bye.